السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا عزة أهلها أذلة وكذلك يفعلون. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் எழுத்தாளர்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் முடிந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரமலானின் அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வாரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். எல்லா இடங்களிலேயும் ஆட்சி அதிகாரத்தினுடைய பொறுப்புகளை பெறுவதற்காக வேண்டி தேர்தல்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சி அதிகாரங்களை பொறுப்பிலே யாரை கொண்டு போய் நிற்க வைப்பது, யாரை தேர்வு செய்வது என்ற மிக குழப்பமான நேரத்திலே நாம் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தான். அதிலே மிக முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை ஆட்சியாளராக அல்லாஹ் நியமனம் செய்தான். இந்த விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். ஆட்சியாளர்கள் ஊருக்குள்ளே நுழைந்து விட்டால், ஒரு நாட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் அந்த ஊரை அழித்து விடுவார்கள், அல்லது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை கண்ணிய குறைவாக நடத்துவார்கள். இது ஆட்சியாளர்களுடைய தன்மைகள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கெட்ட ஆட்சியாளர்கள் என்று சொல்லுவார். ஆட்சியாளர்களிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு சொல்லுவார். நல்லவர்கள் நல்ல செயல்களை செய்வார்கள், கெட்டவர்கள் கெட்ட செயல்களை செய்வார்கள். நாட்டை நாசமாக்கக்கூடியவர்கள் கெட்ட ஆட்சியாளர்கள், நாட்டை அழகாக வைத்திருக்கக்கூடியவர்கள், நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். அரசுகளின் முறைகேடுகளை எப்படியெல்லாம் முறைகேடுகள் செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன விஷயங்களை தப்சீரிலே விரிவுரையாளர்கள் குறிப்பாக நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். பொதுவாக ஆட்சியாளர்கள் அல்லது ஆட்சியை பற்றி சொல்லும் பொழுது ஆட்சி ஒரு சாக்கடை என்று சொல்லுவார்கள். ஆட்சி ஒரு சாக்கடை என்று சொல்லுவார்கள்.
அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் சாக்கடை என்பதால் நாம் தள்ளி போவதற்குண்டான உரிமைகள் நம்மிடத்தில் இல்லை. இந்த சாக்கடையை சுத்தம் செய்வதற்கு நமக்கு கடமை இருக்கிறது என்று நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அரசியல் என்பது நாட்டில் எல்லா சமுதாயத்திற்கும் தவிர்க்க முடியாத ஒரு ஒன்றாக இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். அரசியல் என்பது ஒரு காலத்திலே தேவையாக இருந்தது, அது நாட்டு மக்களுக்கு தேவையாக இருந்தது. அரசியல் என்பது ஒரு சேவை, நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது ஒரு அரசியல். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அரசியல் சேவையா தொழிலா என்று பார்க்கின்ற நேரத்திலே மிகப்பெரிய வியாபார தொழில் என்பதாக சொல்ல முடியும். அரசியலை படைத்தவர்கள் அறம் கூற்று என்று சொல்லுவார்கள். அரசியலை யார் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அறம் தவறாமல் நடக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்று அரசியல் தேவை அல்ல, இந்த அரசியல் என்பது தொழிலாக மாறிப்போனது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கோடி கோடியாக முதலீடுகளை செய்து விட்டு தேர்தலிலே ஜெயித்து அந்த முதலீடுகளை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு வியாபார கூட்டம் தான் அரசியல் கூட்டம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மோசமான ஒரு நிலைதான் அரசியல் என்று நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், அரசியல் என்பது மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு மிக அவசியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் அந்த அரசியலை செய்ய வேண்டிய கடமைகள் பொதுமக்களுக்கு நிறைய இருக்கிறது என்று சொல்வார்கள். சில இடங்களிலே நாம் பார்ப்போம், எங்கென்று சொன்னால் சலூன் கடைகளிலேயும் சில டீ கடைகளிலேயும் இப்படி எழுதி போடுவார்கள், அரசியல் இங்கே பேசாதே என்று எழுதி போடுவார்கள். அதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்று சொன்னால், டீ கடையிலேயும் சலூன் கடையிலேயும் தொழுநோயாளிகளுக்கு இங்கு இடமில்லை என்று எழுதி போட்டு வைத்திருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் இங்கே அரசியல் பேசாதே என்று எழுதி போட்டார்கள். அரசியல் என்பது பொது இடங்களிலே பேசக்கூடாது என்ற அளவிற்கு மிக மோசமாக நடந்து கொள்ள வேண்டிய, அரசியல் பேசுவதனால் சட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் வந்துவிடும் என்பதற்காக வேண்டிய இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. மிக மோசமான அரசியல் சூழ்நிலையிலே நாம் இப்படிப்பட்ட வசனங்களை எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினர் மக்கள் அந்த அரசியலர்களின் மூலமாக படுகின்ற கஷ்டங்கள், அவர்கள் ஏற்படுகின்ற துன்பங்களை பார்த்துத்தான் அரசியல் மிக மோசமானது என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் மோசமாக இருப்பதினால் நான் எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் இருந்து விட வேண்டாம் என்று பெருமானார் சொல்லுவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் நாட்டுக்காக வேண்டி உரிமைகள் இருக்கிறது, வாக்குரிமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாக்குகளை செலுத்துவது அவன் மீது கட்டாய கடமை என்று சொல்லப்படுகிறது. ஜனநாயக கடமை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் மார்க்க கடமை என்பதாகும் தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த சமுதாயத்திற்காக வேண்டிய வாக்குரிமைகளை ஒரு சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய சொத்து என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைனாரிட்டி சமூகத்தை அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்து என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குரிமையை நமக்கு உரிமையாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குரிமையை செலுத்த வேண்டும். சிலர்கள் நினைத்துக் கொள்வார்கள், நாம் செலுத்தித்தான் அவன் ஜெயிக்க போகிறானா தோற்க போகிறானா. ஒரு வாக்கை கூட நீங்கள் வீணடித்தால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று மார்க்கம் சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாகத்தான் மார்க்க கடமைகளில் ஒன்றுதான் நாம் ஓட்டு போடுவது, வாக்களிப்பது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுவார்கள். வாக்கு சம்பந்தமாக பல்வேறு நாடுகள் ஓட்டு போடுவது சம்பந்தமாக பல இஸ்லாமிய சட்டங்கள் என்று நாம் ஃபத்வாக்களை பார்க்கின்ற நேரத்திலே தேர்தலில் வாக்களிப்பது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, அந்த வாக்களிப்பது மார்க்க கடமையிலும் கட்டுப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. மஆரிஃபுல் குர்ஆனிலே அல்லாமா முஃப்தி ஷஃபீர் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஓட்டு போடுவது மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது,
வாக்களிப்பதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது? 4 விஷயங்களை சொல்லும். ஓட்டு போடுவது என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனங்களை நமக்கு சொல்லுவார்கள். ஷஹாதத் என்று சொல்வார்கள், சாட்சி சொல்வது. இவர் வாக்குக்கு அவர் தகுதியானவர், இவர் சக்தி பெற்றவர், இவர் தகுதியானவர், இவரை வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சாட்சி சொல்வது, இவரை நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சாட்சி சொல்வதுதான் வாக்கு என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். தேர்ந்தெடுக்கின்ற அவர்களுக்கு நாம் சாட்சி சொல்லுகிறோம் என்ற அர்த்தம் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாட்சி சொல்வது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று தவறான சாட்சி, அது பொய் சாட்சி, இது பெரும் பாவம். இன்னொன்று சாட்சியை கொடுக்க மாட்டேன் என்று வராமல் இருப்பது, இதுவும் குற்றம். இன்றைக்கு நாம் சாட்சி சொல்வது, இந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் என்று சாட்சி சொல்வது நமக்கு கடமையாக இருக்கிறது. நமக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருப்பார்களோ அவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். கூட்டணிகளோ நமக்கு தெரிந்தவர்களோ, நாம் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எதிர்ப்பாக, இஸ்லாத்திற்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்களுக்கு போட வேண்டும். நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை சாட்சியாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஓட்டு போடுவது ஒரு சாட்சி சொல்வதற்கு சமம் என்று சொன்னார்கள். சாட்சி சொல்வதை மறுப்பது பாவம் என்று சொன்னார்கள். அதனால் வாக்குரிமைகளை மறுக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சொல்வான், லா தக்துமு ஷஹாதா, உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் மறைக்காதீர்கள். யாரெல்லாம் சாட்சியை மறுக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்கள் தவறு செய்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சாட்சியை சொல்லுவதை மறைக்காதீர்கள், அவர்கள் உள்ளம் பாவம் செய்து விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். நல்லா தெரிகிறது, ஒருவர் ஓட்டுரிமை உள்ளவர், அவர் சாலிகானவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம சாலிகானவர்களை பார்க்க முடியாது, நல்லவர்களை பார்க்க முடியாது, நபிமார்களை பார்க்க முடியாது. நபிமார்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வாக்காளர்கள் பட்டியலிலே போய் பார்க்கின்ற நேரத்திலே, வாக்குரிமைகளை நாம் செலுத்துகின்ற நேரத்திலே அவர்கள் யாருக்கு நாம் வாக்கு போடுகிறோமோ அவர்கள் சாலிகானவர்கள் என்பதாக நாம் பார்க்க முடியாது. இருப்பவர்களிலே இருக்கக்கூடிய தொண்டர்களிலே மிக முக்கியமானவர்கள் என்பதை பார்த்துத்தான் நாம் போட வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. சாலிகானவர்கள், முத்தகீன்கள், நபிமார்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியதில்லை. வேட்பாளர்களிலே இருப்பதிலே நமக்கு செய்வார்கள் என்ற ஒரு உள்ளத்திலே நமக்கு ஒரு உறுதி இருக்கும் அல்லவா, அவர்களுக்குத்தான் நாம் போட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வமன் அபுலம் மிம்மன் கதம ஷஹாதா இன்ஹு மினல்லாஹ், எந்த ஒரு மனிதன் ஓட்டு போடக்கூடிய சாட்சியை அவன் செய்யாமல் இருக்கிறானோ அவன் தான் அநியாயக்காரன் என்று சொல்லுகிறார்கள். ஓட்டு போடாதவர்கள் அநியாயக்காரர்களுடைய லிஸ்டிலே அல்லாஹ் குர்ஆனிலே சேர்க்கிறார். சாட்சிக்கு கூடி சாட்சியை நாம் குறிப்பாக மறைக்கவும் முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இருப்பவர்களின் நல்லவர்கள் யார்? நமக்காக வேண்டி யார் உழைப்பார்கள்? நமக்காக வேண்டி யார் குரல் கொடுப்பார்கள்? நமக்காக வேண்டி ஜனநாயக முஸ்லிம்களுக்காக வேண்டி, முஸ்லிம் சிறுபான்மையினருக்காக வேண்டி யாரெல்லாம் குரல் கொடுப்பார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாக்களிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் நல்ல நேரங்களிலே வாக்கு நமக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டு ஊதாசீனியங்கள் படுத்துவோம் என்று சொன்னால் என்ன ஆக போகிறது என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. ஓட்டு போடுவதை தள்ளி போட்டுவிட்டால் ஒரு காலங்களிலே ஒரு ஓட்டில் ஜெயித்த முதல்வர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஒரே ஓட்டில் ஜெயித்தவர்கள். ஒரு ஓட்டை நாம் மிஸ் பண்ணிவிட்டால் தோற்பதும் அதில்தான், ஜெயிப்பதிலும் அதில்தான். நாம் ஓட்டு போடுவது ஒவ்வொரு மீதும் கடமை அது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களுக்கு சாட்சி சொல்வதின் கடமை என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடும் பொழுது சாட்சி சொல்வதற்கு சமமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஓட்டு போடுவதை சாட்சி செய்வதை மறைத்து விடாதீர்கள், மறுத்து விடாதீர்கள் என்று பெருமானார் எச்சரித்தார்கள். இரண்டாவதாக, இஸ்லாத்திலே ஓட்டு போடுவதை பற்றி, வாக்களிப்பதை பற்றி ஷஃபாஅத் என்று சொல்லப்படுகிறது. சிபாரிசு செய்வது. இவர் நல்லவர், இவர் ஆட்சிக்கு தகுந்தவர், எங்கள் நாட்டிலே எங்களுடைய ஊரிலே இவர் முக்கியமானவர், இவர் எம்எல்ஏவுக்கு தகுந்தவர், எம்பிக்கு தகுந்தவர் என்றெல்லாம் ஷஃபாஅத் சிபாரிசு செய்யக்கூடியதுதான் ஓட்டு என்பதாக சொல்லப்படுகிறது. வாக்களிப்பது இவர் நல்லவர் என்பது சொல்வதற்காக வேண்டி மார்க்கத்திலே சிபாரிசு செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் இதையும் சொல்வான், வமன் யஷ்ஃபல் ஷஃபாஅத்தன் ஹஸனா யகுன் லஹு நஸீபும் மின்ஹா. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதன் நல்ல வேட்பாளரை சிபாரிசு செய்வானேயானால் அதிலே நல்லவைகள் பின்னால் வந்தால் அதற்கு பின்னால் உள்ளக்கூடிய நன்மைகளிலும் இவனுக்கு பங்குண்டு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். வமன் யஷ்ஃபல் ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிஃபுலும் மின்ஹா. ஒரு கெட்ட மனிதனை, ஒரு கெட்ட வேட்பாளரை நாம் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால், அவருக்கு நாம் ஷஃபாஅத் செய்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பின்னால் வரக்கூடிய கெடுதிகள் அனைத்திலும் நாம் பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடுவது, வாக்களிப்பது சாட்சி சொல்வதற்கு சமம். ஓட்டு போடுவது, வாக்களிப்பது பரிந்துரை செய்வதற்கு சமம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி நன்மைகளிலேயும் தீமைகளிலேயும் நாம் பங்கு கொள்ள வேண்டியவையில் அவசியமாக இருக்கிறது. யாராவது ஒரு வேட்பாளரை நாம் பரிந்துரை செய்கிறோம் என்றால் இருப்பதில் அவர் பரவாயில்லை என்ற நிறையை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் இவர் பரவாயில்லை என்ற ஒரு உள்ளத்திலே நமக்கு சொல்லப்படும் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லவர்களுக்கு பரிந்துரை செய்தால் அதற்கு பின்னால் வரக்கூடிய நன்மைகள் அனைத்திலும் நமக்கு பங்குண்டு. கெட்டவர்களுக்கு நாம் பரிந்துரை செய்தால் அதில் வரக்கூடிய தீமைகளுக்கும் நமக்கு பங்குண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வமன் யஷ்ஃபல் ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு கிஃபுலும் மின்ஹா நஸீபும் மின்ஹா வமன் யஷ்ஃபல் ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிஃபுலும் மின்ஹா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவதாக ஓட்டு போடுவது, வாக்களிப்பது வக்காலத், பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள். இந்த நபருக்கு நான் வக்கீலாக இருக்கிறேன் என்று இந்த நிலவரங்களை சொல்லித் தருவதற்குத்தான் வாக்கு என்பதாக சொல்லப்படுகிறது இஸ்லாத்திலே. ஒரு மனிதன் இந்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு நான் வக்கீலாக இருக்கிறேன். எப்படி திருமணத்திலே ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தகப்பன் வக்கீலாக இருந்து என் மகளை இந்த மாப்பிள்ளைக்கு நான் தேர்வு செய்து முடித்து வைக்கிறேன் என்று வக்கீலாக இருப்பது போன்று தேர்வு செய்யக்கூடிய வாக்காளர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொழுது நல்லவர்களாக தேர்வு செய்யப்பட வேண்டும். ஒரு தந்தை தன் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை எப்படி தேர்வு செய்கிறாளோ அதே போன்று நாட்டுக்கு, நம்முடைய மஹல்லாவிற்கு, நம்முடைய ஊருக்காக வேண்டி நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிலே நாம் வக்கீல்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஓட்டு போடுவது ஒரு வக்கீலுக்கு சமம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அமானத்து, ஓட்டு போடுவது அமானிதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறான். நாட்டின் தலைவர்களை, ஊரின் தலைவர்களை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமானிதம். அது நீங்கள் போடக்கூடிய ஒரு ஓட்டு இருக்கிறது அல்லவா, அந்த உரிமை உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமானிதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்ல இடத்திலே அமானிதத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, யாருக்கு செய்ய வேண்டுமோ அந்த அமானிதத்தை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. இலா அஹ்லிஹா, அமானிதத்தை உரியவர்களுக்கு செலுத்தி நீங்கள் அவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. தேர்தலிலே நாம் வாக்களிப்பது அமானிதம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நாட்டிலே அரசியல் அமைப்பின்
சட்டத்திலே 18 வயது தாண்டியவர்களுக்கு இப்படி ஓட்டு போடும் அமானிதமான ஒரு பொறுப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வாக்களித்து ஆட்சியாளர்களை தேர்வு செய்யலாம், எம்பிக்களாக தேர்வு செய்யலாம் என்ற இன்றைய காலகட்டத்திலே நாம் குறைந்தபட்சம் நாம் இவன் மோசமானவன், இவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் என்று எதிர்த்து போடக்கூடியதுதான் இன்றைய மிகப்பெரிய ஓட்டு போடக்கூடிய உரிமைகளில் மிகப்பெரிய உரிமையானது. இவனுக்கு நான் போட மாட்டேன், இவனுக்குத்தான் போடுவேன் என்ற ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக வேண்டித்தான் ஓட்டை நாம் போட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் தேர்வு செய்யப்படுபவர் அந்தத்தில் தாழ்ந்தவர், நமக்கு தெரிந்தவராக இருக்கலாம், அந்தத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். ஓட்டுக்கு யாருக்கு போட வேண்டும் என்பதை பற்றி நாம் தவறாக தெரிந்திருக்கலாம், நம் நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய சமூகத்திலே இருக்கலாம், கட்சியாளர்களாக இருக்கலாம், அமைப்பாளர்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். நமக்கு என்ன செய்வார்கள், இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்வார்கள் என்று பார்த்து மட்டும் நீங்கள் நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள், நல்லவர்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நல்லவர்களுக்கு நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள், நல்லவர்களுக்கு நீங்கள் வக்காலத்தாக வக்கீலாக இருங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் மிகவும் கட்டாய கடமையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜும்மாவிலே இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள், சின்னங்களை சொல்லுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஜும்மா மேடை கூட்டணி மேடை அல்ல. ஜும்மா மேடை இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமான மேடை. இந்த மேடையிலே அவைகளை எல்லாம் சின்னங்களையும் கட்சிகளையும் அமைப்புகளையும் பற்றி நாம் சொல்ல முடியாது. இது மெஹராம், அல்லாஹ்வின் இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே யாரை பற்றியும் எந்த கட்சியை பற்றியும் நாம் பேச முடியாது, பேசக்கூடாது. நாட்டினுடைய சுதந்திரமாக வாழக்கூடிய, சுகாதாரமாக வாழக்கூடிய இந்த நல்ல நேரங்களிலே நல்லவர்களை இருப்பவர்களிலே நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள் என்பதாகத்தான் சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, முக்கியமாக ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஓட்டை போடாமல் இருந்து விடாதீர்கள். ஓட்டை போடாமல் இருந்தால் நீங்கள் மார்க்க அடிப்படையில் குற்றவாளிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு முஸ்லிம் வாக்குக்கு ஒன்று கூட செதறாமல் சிந்தாமல் நல்லவர்களுக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் வாக்காளர்களை நல்ல வாக்கை கொடுத்து நல்ல முறையிலே அவர்களுக்காக வேண்டி நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, அது மட்டுமல்ல, வாக்குக்காக வேண்டி பைசாக்களை வாங்குவது பச்சை ஹராம், மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஓட்டுக்காக காசு வாங்குவது லஞ்சம் வாங்குவதற்கு சமம், லஞ்சம் வாங்கிவிட்டு நம் ஓட்டை விற்பதற்கு சமம். சிலர்கள் இப்படி சொல்லுவார்கள், காசு கொடுக்கிறார்கள், வாங்கிக் கொண்டு வேறு ஒருவருக்கு போடுகிறேன் என்று சொன்னால் அது பிச்சை எடுப்பதை விட சமம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வர்ராசி வல் முர்த்தசி வமா யாமலு பைனஹுமா பின்னார் என்று சொன்னார்கள். லஞ்சம் வாங்கக்கூடியவும் லஞ்சம் கொடுக்கக்கூடியவும், அதுக்கு இடையிலே வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையாட்களும் நரகவாதிகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஓட்டுகள் எல்லாம் சீதாமல் சிதறாமல் போட்டவர்கள் போக மிச்சவர்கள் சரியான நல்லவர்களை இருப்பதில் நல்லவர்களை தேர்வு செய்து வாக்களித்து நமக்கு சாதகமானவர்களை தேர்வு செய்வது மட்டுமல்லாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவையும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா வலா யஹாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன்னை பயப்படாத, எங்களின் மீது இரக்கம் காட்டாத எந்த தலைவர்களையும் எங்கள் மீது நீ சாட்டி விடாதே. உனக்கு பயப்படாத, எங்களுக்கு இரக்கம் காட்டாத எந்த தலைவர்களையும் எங்கள் மீது நீ சாட்டி விடாதே. இந்த தேர்தலில் நல்ல தலைவர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களில் மிக முக்கியமாக இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல தலைவர்களே நமக்கு அல்லாஹ் நாடி நல்லவர்களை கொண்டு நம் மீது அல்லாஹு தஆலா நல்ல ஆட்சிகளை அமைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக
வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு களிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலக முஸ்லிம்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.